அலகு 63. மக்களினத்தார் மீது ஆண்டவரின் வெற்றி. ஏதோமிலிருந்து வருகின்ற இவர் யார்? கருஞ்சிவப்பு உடைவுடுத்தி போஸ்ராவிலிருந்து வரும் இவர் யார்? அழகுமிகு ஆடை அணிந்து பேராற்றலுடன் பீடு நடை போடும் இவர் யார்? நானேதான் அவர். நீதியை முழங்குபவர், விடுதலை வழங்குவதில் திறன் மிக்கவர். ஆடை சிவப்பாயிருப்பது ஏன்? உடைகள் திராட்சை பிழியும் ஆலையில் மிதிப்பவர் உடைபோலிருப்பது ஏன்? திராட்சை பிழியும் ஆலையில் நான் தனியாளாய் மிதித்தேன். மக்களினத்தவருள் எவரும் என்னுடன் இருக்கவில்லை. என் கோபத்தில் நான் அவர்களை மிதித்தேன். என் சினத்தில் நான் அவர்களை நசுக்கினேன். அவர்களின் செந்நீர் என் உடைகள் மேல் தெரித்தது. என் ஆடைகள் அனைத்தையும் கரையாக்கினேன். நான் தண்டனை வழங்கும் நாள் என் நெஞ்சத்தில் இருந்தது. நான் மீட்பு வழங்கும் ஆண்டு வந்துவிட்டது. சுற்றுமுற்றும் பார்த்தேன், துணை புரிவார் எவருமில்லை. திகைப்புற்று நின்றேன், தாங்குவார் யாருமில்லை. என் புயமே எனக்கு வெற்றி கொணர்ந்தது. என் சினமே எனக்கு ஊக்கமளித்தது. சினமுற்று மக்களினங்களை மிதித்தேன். சீற்றமடைந்து அவர்களை குடிவரி கொள்ளச் செய்தேன். அவர்கள் குருதியை தரையில் கொட்டினேன். இஸ்ரேல் மீது ஆண்டவர் கொண்டுள்ள இரக்கம். ஆண்டவரின் பேரன்புச் செயல்களை எடுத்துரைத்து அவருக்கு புகழ் சாற்றுவேன். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு நன்மைகள் செய்துள்ளார். தம் இரக்கத்தையும் பேரன்பையும் முன்னிட்டு இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு மாபெரும் நன்மை செய்துள்ளார். ஏனெனில் மெய்யாகவே அவர்கள் என் மக்கள், வஞ்சனை செய்யாத பிள்ளைகள் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் அவர் அவர்களின் மீட்பரானார். துன்பங்கள் அனைத்திலும் அவர்களின் மீட்பரானார். தூதரோ வானதூதரோ அல்லர், அவரே நேரடியாக அவர்களை விடுவித்தார். தம் அன்பினாலும் இரக்கத்தினாலும் அவரே அவர்களை மீட்டார். பண்டைய நாட்கள் அனைத்திலும் அவர்களை தூக்கிச் சுமந்தார். அவர்களோ அவருக்கு எதிராக எழும்பி அவரது தூய ஆவியை துயருறச் செய்தார்கள். ஆதலால் அவரும் அவர்களின் பகைவராய் மாறி அவர்களை எதிர்த்து போரிட்டார். அப்பொழுது அவருடைய மக்கள் மோசேயின் காலமாகிய பண்டைய நாட்களை நினைவு கூர்ந்தார்கள். கடலினின்று தம் மந்தையை அதன் மெய்ப்பரோடு கரையேற்றியவர் எங்கே? அம்மெய்ப்பருக்கு தம் தூய ஆவியை அருளியவர் எங்கே? தம் மாட்சிமிகு புயத்தால் மோசேயின் வலக்கையை நடத்திச் சென்றவர் எங்கே? தம் பெயர் என்றென்றும் நிலைக்க அவர்கள் முன் தண்ணீரை பிரித்தவர் எங்கே? பாலை நிலத்தில் தடுமாறாத குதிரையைப் போல் ஆழ்கடலின் நடுவே அவர்களை நடத்திச் சென்றவர் யார்? பள்ளத்தாக்கினுள் கால்நடை இறங்கிச் செல்வது போல் அவர்களும் இளைப்பாற ஆண்டவரின் ஆவி அவர்களை நடத்திச் சென்றது. இவ்வாறு உமது பெயர் சிறப்புறுமாறு நீர்வும் மக்களை நடத்தி வந்தீர். இரக்கமும் துணையும் வேண்டி மன்றாடுதல். விண்ணகத்தினின்று கண்ணோக்கும் தூய்மையின் மாட்சியும் உடைய உறைவிடத்தினின்று பார்த்தருளும். ஆர்வமும் ஆற்றலும் எங்கே? என் மீது நீர் கொண்ட நெஞ்சுருக்கும் அன்பும் இரக்கப்பெருக்கும் எங்கே? என்னிடமிருந்து நீர் அவற்றை நிறுத்தி வைத்துள்ளீரே. ஏனெனில் நீரே எங்கள் தந்தை. ஆபிரகாமோ எங்களை அறியார், இஸ்ரேலுக்கு எங்களை தெரியாது. ஆண்டவரே, நீர்தாம் எங்கள் தந்தை, எம் மீட்பர் என்பதே தொன்று தொட்டு உமது பெயராம். ஆண்டவரே, வழிகளிலிருந்து எங்களை பிறழச் செய்வதேன்? உமக்கு அஞ்சி நடவாதவாறு எம் நெஞ்சங்களை கடினப்படுத்துவதேன்? ஊழியர்களை முன்னிட்டும் உரிமை சொத்தாகிய குலங்களை முன்னிட்டும் திரும்பி வாரும். திருத்தலத்தை புனித மக்கள் சிறிது காலம் உடைமையாக கொண்டிருந்தனர். எங்கள் பகைவர் அதை தரைமட்டமாக்கினர். நாங்கள் உம்மால் என்றுமே ஆளப்படாதோர் போல், பெயரால் அழைக்கப்படாதோர் போல் ஆனோம்.